ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்னைக்கு மொச்சை வாழைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுறேன். வெங்காயம் வதங்கிச்சு. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். 2 கப் வாட்டரில் புளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஊறட்டும். மொச்சையை வேக வச்சாச்சு. வாழைக்காயை இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். குழம்புல வாழைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிளகாய் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொதிச்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். வாழைக்காய் வெந்து வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஊற வச்சிருக்க புளி தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிடுறேன். கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன். மொச்சை வாழைக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். கொதிச்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சே இந்த டிஷ் நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.